கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். தேவ பிள்ளைகளே, மரணத்தை ஜெயித்திடும் சரீரம் அல்ல, இயேசுவின் வார்த்தை போதும். மரணத்தையே ஜெயிக்கலாம். அவரோட வார்த்தை இருந்தா போதும். மரணத்தில் இருக்கிற ஒரு படுக்கையில் என் தேவனோட வார்த்தை சொன்னால் போதும், மரணமே இருந்து வரும். ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆண்டவர் மரித்தோர் இடத்துல போய் ஆண்டவரோட வார்த்தை சொல்லும் பொழுது அந்த மரித்தோர் எழுந்து ஆண்டவரை நோக்கி பார்த்து பிரயாசப்பட்டார். தேவஜனமே, நீங்களும் அவரோட வார்த்தை உங்களுக்கு வேண்டுமா? அவரோட மகிமை உங்களுக்கு வேண்டுமா? அவரோட வல்லமை உங்களுக்கு வேண்டுமா? நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே, மரணத்தை ஜெயித்திடும் சரீரம் இல்லப்பா, உங்க வார்த்தை தான் ஆண்டவரே. உங்க வார்த்தை இல்லாம இந்த பூமியில நாங்க வாழ முடியாதுப்பா. உங்க கிருபை இல்லாம இந்த பூமியில நாங்க வாழ முடியாது ஆண்டவரே. இது எல்லாவற்றிலும் நீரே எங்களுக்கு துணையாயிருந்து வழி நடத்துவீங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவரத்துல ஒப்பு கொடுத்து பாருங்களேன். நீங்க செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் எல்லாத்தையும் வாய்க்க பண்ணுவார். நீங்க செய்கிற வேலையிலும் நீங்க எந்த நோக்கத்தை நீங்க முன்னிறுத்தி ஆண்டவரத்துல ஒப்பு கொடுக்குறீங்களோ அந்த நோக்கத்தை தேவன் நிறைவேற்றுவார். ஆமென். மரணத்தை ஜெயித்திடும் சரீரம் இல்லைங்க, இயேசுவின் வார்த்தை போதும். ஆமென். கர்த்தர் நாமம் மகிமைப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம்ம பிரயாசப்பட்டு அவருக்காக ஓடுங்க. இனி வரும் நாட்கள் அவருக்காக ஓடுங்க. ஏன் சொல்றேன்னா, வசனத்தில் போட்டபடியே உங்களுக்கு தெரியும், 2 நாடுகளுக்கும் போர் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த போரில் அநேக பிள்ளைகள், அநேக குடும்பங்கள் உயிரிழந்து பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க. இது அவரோட அடையாளம், அவர் வருகை இருக்கிறக்கான அடையாளம். அது மனம் திரும்புங்கள், ஆண்டவர் சபையுமா இருக்கிறார். நீங்க நம்ப மாட்டீங்க. அவர் வரும் பொழுது நிச்சயமாய் பூமி எல்லாவற்றையுமே அவரை காணும். அவர் வரும்போது எல்லாருமே பார்ப்பாங்க. அப்ப தெரியும் தேவனாகிய கர்த்தர் யார் என்று. தேவஜனமே, அவரோட வார்த்தை சொல்லும் போதே நீங்கள் அதன் பின்பற்றி நடங்கள். அதை பத்தி நீங்கள் யோசித்து பாருங்கள். ஏன் இந்த வார்த்தை எங்களுக்கு வருதுன்ட்டு. இந்த வார்த்தை நான் உங்களுக்கு சொல்றேன்னா, இது ஒரு எச்சரிப்பின் வார்த்தம். அவர் வருகைக்கான வார்த்தை. ஆயத்தமாகுங்கள், அவர் வரப்போகிறார். அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர். சேனைகள் கூட்டமே அவரோடு கூட வரும். நீங்கள் நிச்சயமா பார்ப்பீங்க. ஆமென். கர்த்தர் நாமம் மையப்படுவதாக.